விஜயை காண திருச்சியில் குவிந்த ஆயிரக்கணக்கான தாவேகா தொண்டர்கள். தற்போது தாவேகா தலைவர் விஜய் அவர் பரப்புரை மேற்கொள்ளவிருக்கும் கேரவனில் இருந்து தொண்டர்களை கையசைத்து உற்சாகப்படுத்தி வருகிறார். விஜய்க்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பி தாவேகா தொண்டர்கள் ஆரவாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவரது கேரவனானது நகரக்கூட முடியாத அளவிற்கு அந்த பகுதியில் தாவேகா தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருச்சி வந்தடைந்த தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார வாகனத்தில் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்று 10:30 மணி அளவில் திருச்சியில் உரையாற்றவிருக்கிறார் விஜய். என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. 10:30 மணியில் இருந்து 11 மணி வரை பேசுவதற்கான அவகாசமானது வழங்கப்பட்டது. பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் 10:30 மணிக்கு அவர் பேச இருக்கிறார் மக்களிடையே. இந்நிலையில் அவர் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. திருச்சி வந்தடைந்த தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார வாகனத்தில் மக்களை சந்தித்து கையசைத்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அங்கு தாவேகா தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்து விஜய்க்கு உற்சாகமான வரவேற்பை அளித்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் களத்தில் இருந்து கோவிந்தராஜ் வழங்க இருக்கிறார். கோவிந்தராஜ், களத்தில் இருக்கீங்க, உங்க விரிவான தகவல். ராதிகா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது பிரச்சார பயணத்தை இன்று தொடங்குகிறார். முதலாவதாக திருச்சியிலிருந்து இந்த பயணத்தை தொடங்கி இதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்து தற்போது அங்கிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். பேருந்தில் ஏறிய விஜய் அங்கு பால்பண்ணி வழியாக தொடர்ந்து திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியிலிருந்து தொண்டர்கள் பொதுமக்கள் மத்தியில் அவர் நிதியுரையாற்றுகிறார். இதற்காக பேருந்தானது திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பேருந்தை வெளியே வரவிடாமல் தொண்டர்கள் கூட்டிக் கொண்டு தற்போது ஆரவாரம் காட்டும் காட்சிகளை தான் நம்ம பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். தற்போது இங்கு காந்தி மார்க்கெட் பகுதியில் சுமார் ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இங்கு கூறியிருக்கின்றனர். விஜய் வருகைக்காக தற்போது காத்திருக்கின்றனர். தொடர்ந்து திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் 10:30 இங்கே எழுத்துரை ஆற்றுவார் என்று நேற்றே அவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டிருந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தார். அதே போல தற்போது அங்கிருந்து கிளம்பி இருக்கிறார். தொடர்ந்து அந்த வாகனமானது திருச்சி விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட் வந்தடைந்து அங்கிருந்து திருச்சி தஞ்சாவூர் தேசிய வழியாக பால்பண்ணை அங்கிருந்து சாலை வழியாக தொடர்ந்து திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதிக்கு வந்தடைய வேண்டும். அங்கு குழுமி இருக்கக்கூடிய வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியில் விஜய் தொடர்ந்து அவரை எழுப்பியுள்ளார். அதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் மற்றும் அரியலூர் பகுதிக்கு சென்று அங்கு தொடர்ந்து அந்த பயணத்தை கண்டுள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்ந்து இந்த பிரச்சார பயணத்தை இன்று திருச்சியில் துவங்குகிறார். முதலாவதாக தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறும் இந்த பிரச்சார பயணத்தில் முதல் பயணமாக திருச்சியில் இந்த பயணமானது துவங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பிரச்சார பயணம் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் தற்பொழுது அதாவது பிரச்சார வாகனம் அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேற்கொள்ள உள்ள இந்த பிரச்சாரத்திற்கென பிரத்யேகமான ஒரு பேருந்தானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்தில் நின்றவாறே அவர் இங்கு உரையாற்ற இருக்கிறார். தொடர்ந்து 23 கட்டுப்பாடுகள் விஜய் தற்பொழுது மேற்கொள்ள உள்ள இந்த பயணத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் விஜய் வரக்கூடிய அந்த பேருந்தில் முன்பும் பின்பும் 4 இருந்து 6 நாட்கள் மட்டுமே வர வேண்டும். தொடர்ந்து குழந்தைகளை கூட்டத்திற்கு அழைத்து வரக்கூடாது, கர்ப்பிணிகள் முதியோர்கள் யாரும் இந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது எனவும் தொடர்ந்து பட்டாசு வெடிக்கக்கூடாது, பேரிகார்டுகள் வைக்கப்பட்டிருக்க இடத்தை தாண்டி முன்னெடுத்துக் கொண்டு தொண்டர்கள் உள்ளே வரக்கூடாது, மேலும் பைப் மற்றும் கட்டைகள் வைத்திருக்கக்கூடிய கொடிகளை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட அந்த 23 நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிபந்தனைகளை மீறும் பட்சத்தில் இந்த பேரணியானது பாதியிலேயே தடுத்து நிறுத்தப்படும் என்ற ஒரு கடுமையான ஒரு விதிமுறைகளையும் விதித்திருப்பதாக நேற்று தமிழக வெற்றி கழக துணை பொதுச் செயலாளர் PTR நிர்மல்குமார் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இந்த விஜய் பயணமானது தற்போது தமிழகம் முழுவதும் ஒரு பிரச்சாரமாக பார்க்கப்படுகிறது. சரியாக 10:35 மணிக்கு திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் எம்ஜிஆர் சிலை அருகே அந்த தனி பேருந்தில் வரக்கூடிய விஜய் அந்த இடத்தில் மட்டும்தான் அவர் நின்று பேச வேண்டும் என காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேறு எங்கும் அவர் ரோட் ஷோ அல்லது பேரணியை செல்லக்கூடாது எனவும் காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து பேருந்தின் உள்ளே இருந்தவாறே சம்பவம் அதாவது அவர் பேசக்கூடிய இடத்துக்கு திருச்சி காந்தி மார்க்கெட் எம்ஜிஆர் சிலை அருகே இருக்கக்கூடிய இடத்திற்கு அவர் வருவார்.
வந்து இந்த இடத்தில் தான் அவர் பேருந்தில் இருந்து வெளியே வந்து பேசக்கூடிய நிகழ்வானது நடைபெறும். இந்த நிகழ்வானது 10 to 15 அல்லது 20 நிமிடங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் கட்டுப்பாடு வைத்திருக்கின்றனர். அதன் பின்னர் அங்கிருந்து அவர் பால்கனி வழியாக புறப்பட்டு பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் வருகை தர உள்ளதை முன்னிட்டு இங்கே ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் ஆர்வமுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த தகவல்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.